Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரேஸ் பீ டு காட். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, அப்பா, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை கர்த்தாவே இந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதிசயங்கள் செய்கிறவர் என்று அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நமது விசுவாச பார்வையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் என்பது சற்று ஜீரணிக்க முடியாத பெரிய காரியம். ஏன்னா இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் தான் நடக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். இதற்குள் நமக்கு ஆண்டவருக்கும், ஆனால் இந்த வசனத்தை நாம் தியானிக்க எடுக்க வேண்டுமானால் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவின் ஆழம் அதில் அடங்கி இருக்கிறது. அவரை தவிர இந்த வாழ்நாட்களில் வேறு எதுவும் நமக்கு பெரியதாக மதிக்கப்படாத ஒரு வரையில் நாம் அப்படி ஜீவிக்கும் போது இந்த வசனம் நமக்கு மிகவும் சொந்தமானதாக தெரியும். ஆனால் நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு சரியாக இல்லை என்றால் இந்த வசனத்தை நாம் நம்புவதே சற்று கடினமாக தென்படும். நமது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை என்னுடைய ஊழியத்தின் பாதையில எப்படி கர்த்தர் செய்தார் என்பதை இந்த சாட்சிக்கு, இந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்ல இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்களிலே அதாவது ஒரு ஊற்று தண்ணீர் பத்திரிகை என்ற பத்திரிகை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த பத்திரிகை பொறுப்பெடுத்து செய்த ஒரு குடும்பத்தார் மத்தியிலே
எப்படியாக ஆண்டவர் நின்றுவிட்ட ஒரு கம்ப்யூட்டரை ஓடச் செய்தார் என்பதை குறித்து கடந்த நாட்களிலே நான் உங்களோடு அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டேன். அதைத் தொடர்ந்து நான் இந்த சாட்சி என்று கொண்டு கொடுக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இதை முடிந்த உடனே வருகிற அடுத்த சண்டேல ஆண்டவர் செய்த இந்த கம்ப்யூட்டர் காரியத்தை எப்படி பிராமண பிள்ளைகள் எல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து கம்ப்யூட்டருக்கெல்லாம் கூட ஆண்டவர் தானா என்று கேட்டுக்கொண்டு போனார் என்பதை சபையிலே சாட்சியாக கொடுத்து விட்டு நான் உட்கார்ந்து விட்டேன். சபை முடிந்து கீழே வந்த உடனே பிள்ளைகள் சொன்னாங்க, ஐயோ இங்கே நம்ம கம்ப்யூட்டரை பாருங்கள், ஆன் பண்ண உடனே புகையாக வருது அப்படின்னா. அடே பிசாசு கரிச்சலாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெளியே சொல்லாமல் அங்கே எப்படி மேலே கை வச்சு ஜெபம் பண்ணோமோ அதே மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது கம்ப்யூட்டர்கிட்ட ஆண்டவர் அப்படியே நில்லு, நீ நேராக அங்கே ஆஃபீஸ் ரூமுக்கு போய் நீ ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. இல்லை ஆண்டவரே இந்த கம்ப்யூட்டர் ஓட வேணாவா அப்படின்னு. நீ போப்பா பேசாமல் அப்படின்னாரு. நான் ஆண்டவர் சொன்னதுக்கு உடனே கீழ்ப்படி தான் சொன்னேன். என்னுடைய மகள்கிட்ட அம்மா அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக வீட்டுக்கு நான் வந்துட்டேன். வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு சரியான அந்த நேரத்தில் என்னுடைய வீட்டுக்கு இந்த ஆஃபீஸ் ரூமுக்கு எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்த உடனே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு தம்பி, அவர் பேர் ரபி. அவர் ஃபோன் பண்ணி, அண்ணா என்னவோ தெரிலண்ணே, உங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் பணம் அனுப்ப சொன்னார், அதனால் நான் அனுப்பியிருக்கிறேனே. நீங்கள் நான் சொல்கிற ஒரு 16 நம்பர், அந்த நம்பரை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரை எடுத்துக்கிட்டு போய் அங்கே வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபர்னு பெரம்பூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே அந்த நம்பரை சொல்லி என் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இது அப்படின்னு. உனக்கு புது கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறேன் நான், நீ போய் இந்த படத்தை வச்சுக்கிட்டு இனிமேல் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், போய் வேறு கம்ப்யூட்டர் வாங்கிக்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். சரி, இந்த மறுநாள் என்னுடைய மகனை நான் கூட்டிக் கொண்டு நேராக அங்கே வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு நான் போயிருந்தேன். போன உடனே ஒரு பிராமின் கேர்ள் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, யார் சார் அனுப்புறது உங்களுக்கு அப்படின்னாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேரை சொன்னேன். அனுப்புனது யாருன்னு சொன்னேன், ரபி அப்படின்னு சொன்னேன். பார்த்தாங்க, பார்த்துட்டு வந்திருக்கு அப்படின்னாங்க. கொடுங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். கொடுங்க மேடம்னா நீங்கள் என்ன பண்ணணும், எங்கிறது வந்திருக்குது அப்படின்னாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா. ஆஸ்திரேலியாவில் எந்த சிட்டி அப்படின்னாங்க. ஐயோ, நேற்று அவர் பேசும்போது இந்த 16 நம்பர் தான் சொன்னாரே தவிர இதை சொன்னாலே அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொன்னார். அவர் நம்பர் என்கிட்ட இல்லைம்மா, அப்புறம் அவருக்கு பண்ண முடியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு. இல்லை நீங்கள் எந்த சிட்டினாவது அட்லீஸ்ட் சொல்லணும், என்ன பேங்க்னாவது சொல்லணும் அப்படின்னாங்க. நான் உடனே சொன்னேன், சரி எவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்காரு தெரியுமா அப்படின்னாங்க. தெரியலையே அப்படின்னா. நான் எங்கள் ஒருத்தர் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பும்போது இவ்வளோ அமௌண்ட் அனுப்பியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சொல்லலம்மா அப்படின்னு. அந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு, என்ன நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இல்லைம்மா நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு. ஆண்டவரா, யார் அது அப்படின்னு அந்த பெண் பிள்ளை என்ன சகோதரி என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் ஏசப்பாக்கிட்ட தான் கேட்குறேன், எனக்கு ஒரு விஷயம் வேணும், வேறு வழி தெரியும், அவருக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளை என்னை ஒரு மாதிரி பரிதாபமாக பார்த்தாள். படித்தவளை போல தெரிகிற அந்த பிள்ளை. ஏன்னா வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபரில் உட்காந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்ஸ் பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் புத்திசாலியாக தானே இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னையும் பார்த்து வந்துட்டு, சார் இதை விட அவங்க சொந்தக்காரங்க யாருக்காவது வீடு இருந்தாங்க, போய் அவங்கக்கிட்ட அவருடைய நம்பரை வாங்கி அவரை லைனில் கூப்பிட்டு கேட்டால் சீக்கிரமாக வந்து ஒரு 2 மணி நேரத்தை வாங்கிக்கலாமே நீங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவங்க வீடு ரொம்ப தூரத்தில் இருக்குதுமா, அங்கே போனோம், நான் கொரட்டூர்லாம் தாண்டி போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், கேன்பரா என்ற சிட்டியில் இருக்காருன்னு சொன்னார். உடனே நான் சொன்னேம்மா, எனக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், கேன்பராவா பாருங்கள் அப்படிங்கன்னா. எனக்கு தெரியாது கேன்பரான்ற ஒரு சிட்டி ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அவங்க எனக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு கரெக்ட் தான் அப்படின்னாங்க அவங்க. அப்போ 16 நம்பர் சொன்னேன், அதுவும் கரெக்டு, சிட்டியும் சொல்லிட்டேன், அப்போ பணம் கொடுத்துருங்க அப்படின்னா. இல்லையே, அனுப்புதான் உங்களுக்கு எவ்வளோ பணம்னு சொல்லியிருப்பாங்களே, அதில் நாங்கள் கேட்கணும் அப்படின்னாங்க. சொல்லி என்ன ஒரு அப்படி எவ்வளோ அனுப்பியிருப்பாரு நம்ம சொல்லி பணம் அனுப்புகிறாங்கன்னு சொல்லும்போது எவ்வளோப்பான்னு கேட்குறத விட அநாகரிகமாக இருக்கும்னு நான் கேட்கலம்மா அப்படின்னா. ஐயோ, அநாகரிகத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே ரூல்ஸ் இருக்குது சார் அப்படின்னாங்க. சரி, திரும்ப கண்ண முடியும், ஆண்டவரே எவ்வளோ அனுப்பியிருப்பார் எனக்கு தெரியாதுன்னு. ஆண்டவர் கண் முன்னால் 15,050 அப்படின்னாரு. உடனே நான், ஏன்னா அது சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருந்துச்சு, 15,000 16,000 அப்படின்னு தான் சரியாக இருக்கும். 15,050 அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேம்மா 15,050 அப்படின்னு பார்த்து சிரிச்சுட்டு,
என்ன சார் இது ரொம்ப சர்வசாதாரணமாக ஃபோனில் பேசுகிற மாதிரி நீங்கள் ஜீசஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவ்வளோதாம்மா, அவ்வளோதான். நமக்கு அவருக்கு நல்ல தொடர்பு இருந்துச்சுன்னா அவர் எண்ணி முடியாத அதிசயங்கள் அற்புதங்களை அவர் செய்வார்மான. உடனே இந்த பிள்ளை சிரிச்சுக்கிட்டு பணத்தை எடுத்து என் கையில் கொடுத்துட்டு, சார் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னா. உட்கார்ந்த உடனே என்னை பார்த்து, சார் எனக்கு வயசு ஆயிடுச்சு, 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் பண்ணல, சரியான வரன் அமையல, இயேசு கிறிஸ்து கல்யாணங்க பண்ணி வைப்பாரா அப்படின்னு கேட்டான். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அவர் முதல்ல ஒரு ஆணை தான் உண்டாக்குனாரு, அதுக்கப்புறம் தான் அந்த ஆண் தனியாக இருக்கிறது நல்லதல்லன்னு பெண்ணை உண்டாக்குனார். ஸோ பெண்ணும் இந்த பூமிக்கு அவசியம் இருந்ததை உண்டாக்குனவரே அவர் தான். அவர் உண்டாக்கலன்னா இன்னைக்கு பெண்களே கிடையாது. நீ கூட அவர் பிள்ளைதாம்மா, இப்போ உனக்கு நான் ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். ஜெபம் பண்ணுங்க சார், ஏன்னா என் கண்ணு முன்னால் ஒரு அதிசயத்தை நான் பார்த்ததுக்கப்புறம் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மகளுக்காக நான் அந்த நாளிலே நான் ஜெபித்து விட்டு என் மகள்கிட்ட வந்து இப்படியெல்லாம் நடந்ததுப்பான்னு சொன்ன உடனே ஒரே ஆச்சரியப்பட்டு 2 பேருமாய் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, கத்த நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கத்ததாமே உண்மையே நாங்கள் நம்பி உமோடு கத்தாவை சரியான உறவில் இருக்கும் பொழுது எண்ணி முடியாத அதிசயங்களையும் கதா ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய நீர் போதுமானவராக இருக்கிறீர். எங்களுக்கு செய்வது மட்டுமல்ல, அதை காண்கிறவர்களும் உடத்துக்கு கடந்து வர கத்த நீர் கிருபை செய்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து உமோடு கர்த்தாவை இணைந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.